வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்தை பற்றி ரொம்ப ஒரு தவறாக சித்தரித்து பயந்துட்டார், திமுக மிரட்டிருச்சு இவங்க மாதிரிலாம் சொன்னது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து மக்களும் ரஜினி ரசிகர்கள் எல்லோருமே ஒரு அதிருப்தி, என்னங்க இந்த கட்சி இப்படி இருக்குது, எல்லோரையும் கேவலமாக பேசுகிறது, ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத கட்சி இது, ஒரு தேர்தலை கூட துணிஞ்சு சந்திக்காத கட்சி இது, ஆனால் எல்லா இடைத்தேர்தலையும் பின்வாங்கின கட்சி இந்த கட்சி கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லாமல் ரஜினிகாந்தை பார்த்து இவர் பயந்தாங்குழி அப்படிங்கிறது, அஜித்தை பார்த்து கார் ரேஸுக்கு போகிறவர் கிடையாது எங்கள் தலைவருங்கிறது, அஜித்தை சீன்றது ரஜினி சீன்றது, ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் என்ன நோக்கத்தில் இப்படி பேசுகிறாங்க, அவ்வளவு ஆணவமாக முதலமைச்சராக பார்த்து அடித்து நொறுக்கிடுவேன் உங்கள் வீட்டு முன்னாடி எங்கள் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் உள்ளே இறக்கி விடுவான்னு கேட்குறது, நேபாள மாதிரியே கலவரத்தை தூண்டி விடுங்க தமிழ்நாட்டில் தூண்டி விடுற மாதிரி ப்ரொவோக் பண்ணி பேசிட்டு ட்விட்டை அடிச்சுட்டு ஓடுறது, இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அது அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்பி வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு மனநிலை உடையவராக ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து பேசுகிறாரு. நம்ம பேசணும், பெரிய லெவலில் எதிர்ப்பு வந்திருக்கு. ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு. பல பேருக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அப்படி சொல்ல ரஜினி சார் எங்கள் தலைவருக்கே அவர் தான் தலைவர் அப்படி இப்படின்லாம் சொல்லி சமாளித்து பேசியிருக்காரு. இருந்தாலும் தாவேகா மேடையிலேயே ஏறி விஜய் கட்சிக்காரர், அவர் விஜய் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ரஜினியை பற்றிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது, ரஜினி யாருன்னு தெரியுமா, ரஜினியை பற்றிலாம் பார்த்து பேசுங்கன்னா ஆதவ அர்ஜுனா இருக்கும்போதே மேடையில் பேசியிருக்காங்க. ஆதவுக்கு இதை விட செவிலில் பொட்டில் அடித்த மாதிரி ஒரு அடி. ஏன்னா எந்த கட்சி கூட்டத்துக்கு தன்னை ஒரு தலைவர்னு ஆதவ அர்ஜுனா நினச்சிக்கிட்டு இருக்காரோ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் ஏறி மேடையேறி நீ பேசுனது தப்பு, ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு மிரட்டல் விட்டது ரொம்ப அவமானம். சொந்த கட்சிக்காரன் தன் கட்சியினுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து மேடையில் ஏறி என்னையா பேசுகிற லூசு மாதிரி அப்படின்னு பேசின சம்பவம் உலகத்தில் எந்த கட்சிக்கும் நடந்தது கிடையாது. அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போய் விமர்சனம் பண்ணுவாங்க. சொந்த கட்சியிலேயே வடிவேல் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொந்த கட்சி, இந்த கட்சி மேடையிலிருந்தே இந்த கட்சியிலிருந்து பதவி விலகிறேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் அண்ணனுக்கு வண்டு முருகன் சொல்லி இறங்குவார். அது மாதிரி அந்த கட்சி மேடையில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கட்சிக்காரர் ஓம் பேச்சை கேட்டு ரசித்து கைத்தட்ட வந்த கட்சிக்காரரை ஏறி என்னையா பேசிக்கிட்டு இருக்க அர்த்தம் பொறுத்தலாம். ரஜினிலாம் யாருன்னு தெரியுமா, ரஜினியை மிரட்டுற வேலை, ரஜினிலாம் பயப்படுறவர் கிடையாது, இவர் பயந்தாங்குழின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து ஒருத்தர் பயப்படுறது ரஜினி கிடையாது, ரஜினியை யாரும் மிரட்டலை, சும்மா எதையாவது பேசக்கூடாது அப்படின்னு பேசி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படியே மேடையில் உட்காந்துருக்காரு. இதை விட அசிங்கம் என்னங்க வேணும்? உன் கட்சி மேடையில் நீ பேசுனது தப்பு, ஒழுங்காக மன்னிப்பு கேளு, யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு நீ பேசுனதை விட ஒரு அசிங்கம் இருக்கா? அது பேசினவர் என்ன தாவே விஜயா கிடையாது. அப்போ இதை விட அசிங்கம் ஆதவ அர்ஜுனா எவ்வளோ ஒரு பொறுப்பற்ற ஒரு தூண்டி விடக்கூடிய வெறும் ரசிக மனநிலையை வைத்து தமிழ்நாட்டில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்பதற்கு இந்த ஒரு வீடியோ சாட்சி. அப்போ பெரிய லெவலில் படையூருக்கு ரிப்போர்ட் பறந்து என்னையா நீங்கள் கட்சி நடத்துறீங்களா இல்லை காமெடி பண்ணுறீங்களா? ஏற்கனவே வீட்டு விவகாரம் இப்போ பெண்கள் ஓட்டு பெரிய லெவலில் கணிசமாக குறைஞ்சிருக்கு. கரூர் சம்பவத்தில் உன்னை ஆதரித்த நடுநிலையாளர்கள் பொதுவான மக்கள் ஓட்டு குறைஞ்சிருக்கு. இந்த லட்சணத்தில் பிஜேபியோட பேச்சுவார்த்தையான்னு கேட்டால் அதை ஒழுங்காக சொல்லாமல் இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்குங்கிற அடிப்படையில் கொஞ்சம் வாக்குகள் குறையுது. இந்த இதில் ஆதவ அர்ஜுனா ரஜினியை போய் சீண்டி பேசிக்கிட்டு இருக்கிறது. கமலஹாசனை ரிட்டையர்டுன்னு ஆல்ரெடி விஜய் பேசுனது சர்ச்சையாச்சு. இப்போ ரஜினியை பற்றி தப்பாக பேசியிருக்கிறது. ஏற்கனவே இவங்களே வரல, இவர் ஒரு வாரம்லாம் பேசுகிறீங்கன்னு ரஜினியை கேவலப்படுத்தி பேசுனது, இப்போ ஆதவ அர்ஜுனா திருப்பி கேவலப்படுத்தி பேசியிருக்கிறது. இது எல்லாம் தொடர்ச்சியாக கட்சிக்கு தொடர்ந்து டிமெரிட்டாக வருது. அதிமுக சரியில்லை, இவர் தான் மீட்பர்னு எப்படியாவது இவரை கொண்டு வந்துடலாம்னு நினச்சி பில்டப் கொடுத்தவங்க எல்லாருக்கும் அடி மேலே அடியாகி இவங்களுடைய ஆட்டிடியூட், செயல்பாடு, பேச்சுக்கள் மூலமாகவே இந்த கட்சிக்கான செல்வாக்கு குறையுது. பொதுவாக ஒரு கட்சி அது வளரும் கட்சிக்கு ஆதரவு நிறையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதிகாரத்தில் வராதனால குற்றங்கள் குறைவாக இருக்கும், அவங்க மேலே விமர்சனங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதிகாரத்துக்கே வராமல் ஒரு கட்சி மீது இவ்வளவு விசாரணை, இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு ஒளறல், பதற்றல், வன்மக்குடனாக இருக்கே இந்த கட்சி. பெரியவங்களை, முன்னத்தியர்களை, முன்னோர்களை எல்லாரும் இழிவுபடுத்திக்கிற இந்த தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இதை நான் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. விஜயை தீவிரமாக ஆதரித்து வந்த இயக்குனர் பிரவீன் காந்தி நேற்று என்னோட சன் நியூஸ் விவாதத்தில் கலந்துக்கிட்டவர் பொலன்னு பொழந்துட்டார். இப்போ நான் பேசுறது இல்லை, ஒரு பெரியாரிய சிந்தனையில், அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையில் இருந்து நடிகர் விஜயனுடைய அரசியல் ஆபத்து என்று பலரும் பேசிட்டு வராங்க, பத்திரிகையாளர்களும் நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனை உடையவர் கிடையாது பிரவீன்காந்த். அவரே ஒரு ரசிக மனநிலையில் நடிகர்களை ஆதரிக்கக்கூடியவர் தான். விஜயை நேற்று வரை ஆதரித்து வந்தவர். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட விஜயை பற்றி லைட்டாக ஆதரித்து தான் பேசி வந்தார் பிரவீன்காந்த். அந்த இயக்குனர் பிரவீன்காந்தி நேற்று சிம்பு மட்டும் கொஞ்சம் சுதாச்சிருந்தா
விஜய் வந்து ஒன்றும் இல்லாத நடிகராக போயிருப்பார். சிம்பு கொஞ்சம் சுதாரிச்சிருந்து ஒழுங்காக ஷூட்டிங் வந்திருந்தா சிம்பு இன்றைக்கி மிகப்பெரிய நடிகராக அவர் தான் ரஜினிக்கு அப்புறம் அடுத்த இடத்துக்கு வந்திருப்பார். சிம்பு ஒழுங்காக இல்லாதனால அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டாருன்னு சன் நியூஸ் விவாதத்தில் சொல்லியிருக்காரு. நான் சொல்லலைங்க, பிரவீன் காந்தி சொல்லியிருக்காரு. விஜய் ஆதரவாளர், விஜயினுடைய தீவிர ஆதரவாளர், விஜய்க்கு வரணும், விஜய்க்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது என்று இதுவாரும் விவாதங்களில் பேசி வந்த இயக்குனர் பிரவீன் காந்தே கரடியே காரி துப்பிச்சுன்னு சொல்கிற மாதிரி போட்டு கிழிச்சு செவிட்டில் அடைஞ்ச மாதிரி சொல்லியிருக்காரு பிரவீன் காந்தி. இப்போ ஒரு மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நெறியாளர் குணசேகரன்லேருந்து நாங்கள், இவர் நம்ம இதயா சார் இருந்தாங்க, துக்ளக் இதயா சார், பக்கத்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே பிரவீன் காந்தியா அப்படி பேசுகிறாரு, பிரவீன் காந்தியா அப்படி பேசுகிறாருன்னு நாங்கள் வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாருமே அசந்து போயிட்டோம். நம்ம சொல்கிறத விட அவரே சொல்கிறாரு. விஜய் ஏற்கனவே மனைவி விவகாரத்தில் ரொம்ப கேவலப்பட்டு பெண்கள் ஓட்டு உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. பிரவீன் காந்தி சொல்கிற ஓட்டுங்க, நான் சொல்லலை. பெண்கள் ஓட்டு டோட்டலாக அடியாயிருச்சு. பெண்கள் அப்படி விஜய் அப்படி பண்ணிடுவார். நாங்கள் இனி வந்து தனிப்பட்ட முறையில் பொண்டாட்டியை ரோட்டில் கதற விடுற இவன் மனுஷனா அப்படின்னு பெண்கள் ஓட்டு குறையுது அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்தை சீண்டியதன் மூலமாக ரஜினி ரசிகர்கள் 50% 60% விஜய்க்கு ஓட்டளிக்கிறதா தான் இருந்தாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு பிஜேபி பேக் போனில் இருந்தாங்க. அர்ஜுனமூர்த்தி, தமிழருவி மணியன்னு யாரெல்லாம் திமுக எதிர்ப்பாளர்களோ அவங்க தான் ரஜினி ரசிகர்களால் இயக்கப்பட்டாங்க. ரஜினி ரசிகரை இயக்குனது பெரும்பாலும் திராவிட எதிர்ப்பாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள், ஆன்மீக அரசியல், வாஜ்பாய், அத்வானி, மோடி, இப்படி இந்த துக்ளக் குருமூர்த்தி இவங்க தான் ரஜினி அரசியலுக்கு பின்னாடி இருந்தாங்கன்னு அன்று பேசப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ரஜினி ரசிகர்களை சீண்டியதன் மூலமாக அவங்களாம் திமுக ஓட்டர்ஸ் கிடையாது. அதெல்லாம் கவனிச்சு பாருங்கள். அவங்களாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கலாம் உறுதியாக சொல்லாது. கொஞ்சம் வரும், மாறி வரக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. விஜய்க்கு கூட போடலாம் நினச்சிருப்பாங்க. பரவாயில்லையே, நம்ம தலைவர் தான் வரல, நம்ம தலைவரோட ரசிகர் தானே இவர், நம்ம தலைவர் பேரை சொல்லி தானே வளர்ந்தார், ரஜினி காலை பிடிச்சி தானே விஜய் வளர்ந்தார், நம்ம பிள்ளை தான் வரட்டுன்னு கூட ரஜினி ரசிகர்கள் நினைத்திருந்திருக்கலாம். ஒரு 40% ஓட்டு போடணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. இப்போ ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போடாதது மட்டும் இல்லை, இறங்கி நின்று விஜய் கட்சியினர் ஜெயிச்சிடக்கூடாதுக்காக டிஎம்கே அல்லது ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களையும் திசை மாற்றி விடக்கூடிய வேலையை ரஜினி ரசிகர்கள் 234 தொகுதி செய்வாங்க. இது பிரவீன் காந்தியே சொல்கிறார். ரஜினி சொல்கிறார்ல, காலம் பேசும் அப்படிங்கிறாருல. ரஜினி வந்து போய் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவர் ரேஞ்சுக்கு போய் இந்த நடிகரை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போய்கிட்டு நான் விஜயை தோக்கடிப்பேன், அது ராமதாஸை சொன்னார், ஜெயலலிதாவை சொன்னார். ஏன்னா ஜெயலலிதா ஒரு அரசியல் தலைவர், அவரை எதிர்த்து ரஜினி சொன்னார்னா அது கரெக்டாக இருந்தது. ராமதாஸ் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவரை எதிர்த்து ரஜினி சொன்னார்னா கரெக்டாக இருந்தது. விஜய் ஒரு ஆளே கிடையாது. விஜயை போய் ரஜினி வந்து இவருக்கு ஓட்டு போடாதீங்க சொல்லிட்டு இவரை தோக்கடிக்கணும்னு சொன்னால் ரஜினியோட உயரத்துக்கு அது ரொம்ப அவமானமாக இருக்கும். அதனால் ரஜினி வந்து விஜய் பேரெல்லாம் போய் சொல்ல மாட்டார், விஜயை கண்டிக்கிறேன் அப்படிலாம் பேச மாட்டார், விஜய்க்கு ஓட்டு போடான்னு சொல்ல மாட்டார். ஆனால் ரஜினி ரசிகர்கள் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ரஜினி என்ன சொல்ல வருகிறார், ரஜினியினுடைய கோபம் ஆதம். ஏன்னா ரஜினி அறிக்கை விடாமல் கூட இருந்திருக்கலாம். ரஜினி அறிக்கை இல்லைனாலுமே ரஜினி ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க. பாட்ஷா படத்தில் ரஜினி நிற்பார்ல, சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அந்த ஸ்டில்லை போட்டு ரஜினி தமிழ்நாடு முழுக்க போஸ்ட்டு, இந்த மாதிரி தலைவா ஒரு காலம் பதில் சொல்லும், என்ன விஜய் உன்னைய இப்படி பேசிட்டாப்புல அப்படின்லாம் கண்டன குரலில் போஸ்ட்லாம் அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நீங்கள் வந்து ரஜினியே இறங்கி பேசியிருக்காருன்னா ரஜினி ரசிகர்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் 50 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலேன்னு சொன்னாலும் அவங்களுடைய பிள்ளைங்க பேரங்க எல்லாருமே ரஜினி ரசிகர்களாக இருக்கிற குடும்பங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அந்த அலம்பை பார்த்தவன், அப்போ விசிலை கேட்டவன், தாத்தன் பேட்டனும் ஆட்டத்தை பார்த்தவன், அது உண்மைதான். தாத்தா மகன் பேரன் 3 தலைமுறை ரசிகர்களாக இருக்கிறது ரஜினிகாந்துக்கு இருக்கிறாங்க. ஸோ ரஜினியை சீண்டியது மூலமாக ஒரு கணிசமான வாக்கு வங்கியை விஜய் இழக்க போகிறார். விஜய்க்கான வாக்கு வங்கிங்கிறதே ரஜினி ரசிகர், விஜயாந்த் ரசிகர், இந்த சினிமா ரசிகர்கள் ஓட்டை தான் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க. அஜித் ரசிகர் ஓட்டை வாங்குறதுக்கான தான் கோட் படத்தில் வந்து நீ யாரோட ரசிகமா அப்படின்னு விஜய் கேட்டு தலை அப்படின்னு கேட்டு அவர் இது பண்ணி அஜித் ரசிகர்களை அப்பீஸ் பண்ணுறதுக்கும் விசில் வாங்குறதுக்கும் விஜய் பண்ண வேலை தான் அது. அதனால தான் போராட்டம்லாம் நண்பன் அஜித் மாதிரி அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தார். இப்போ அஜித் ரசிகர்களுக்கும் உங்களை பிடிக்கல, தேவையில்லாமல் பைக் ரேசன் சீண்டிட்டீங்க, ரஜினி ரசிகர்னையும் சீண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டில் 50% 60% அவுட்டு. ஏன்னா உங்களுக்கு பெரியாரிஸ்ட்டு ஓட்டு போட மாட்டாங்க, அம்பேத்கரிஸ்ட்டு, இடதுசாரிகள், ஒரு தத்துவம், கொள்கை, ஒழுக்கம், நேர்மை, கண்ணியம்னு இந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள் உங்களை மாதிரி சினிமா நடிகருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க ஒன்று திமுகவாக இருப்பாங்க, இல்லைன்னா திமுக பிடிக்காத இந்துத்துவா அந்த மாதிரி தத்துவங்களில் தான் போவாங்களே ஒழிய உங்களுக்கு நடிகருக்கு போட மாட்டாங்க. உங்களுக்கு போடுறதே ரசிகர் மனநிலை உடையவங்க தான். அந்த ரசிகர்கள்ட்டையே 50% 60% ஓட்டை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எங்கே ஓட்டு வாங்குவீங்க? இப்போ இதெல்லாம் நானாக சொல்லலை, நான் இதை தொடக்கத்திலே சொல்கிறேன். பெண்கள் ஓட்டு உங்களுக்கு குறையுது, உங்களுக்கு ரசிகர் ஓட்டு அஜித் ஓட்டு போகுது, ரஜினி ஓட்டு போகுதுன்னு நானாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் பேசுனது போக விடுங்க. இப்போ விஜய் ஆதரவாளர் பிரவீன் காந்தி அப்படி சொல்லிட்டாரு. விஜய் கட்சியை சேர்ந்த ஒருத்தரே ஆதவ அர்ஜுனாவுக்கு மிரட்டல் விடுறாரு, ரஜினியை பற்றி நீங்கள் பேசுனது தப்புன்னு. அப்போ நான் சொன்னது எல்லாமே சரியாக நடந்துட்டு வருதா?
ரஜினி ரசிகர் ஓட்டு போச்சு, அஜித் ரசிகர் ஓட்டு போச்சு, பொதுவாக இருந்த பெண்கள் ஓட்டு போச்சு, திராவிட கட்சியில் வேணாம் புதுசாக ஒருத்தர் வரட்டும்னு நினைத்து கொண்டு இருந்தாங்களா அந்த குரூப்போட ஓட்டும் போச்சு, செங்கோட்டையன்னு எல்லாரையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டது மூலமாக. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற ஓட்டு யாருன்னா சொல்லிச்சு பாருங்கள், நேற்று வரையும் தங்கச்சியாக இருந்தேன், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருப்பேன், அந்த மாதிரி ரேஞ்சு உள்ள கூட்டம் இருக்குது பாருங்கள். அந்த கேஸுக்கு மட்டும்தான், அந்த மாதிரியான மனநிலை பாதிக்கப்பட்ட கூட்டம் மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடும். அந்த குரூப் வந்து விஜய் என்ன செஞ்சாலும் ஓட்டு போடும். விஜய் கழுத்தை அறுத்துக்கோங்க, விஜய் தலைகளாக நடங்க, ஆடுறாராமா ஆடுறானா ஆடுவாங்க. அந்த அளவுக்கு அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த கூட்டம் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாது, அதிமுக கூட்டணி கூட போடுவாங்களான்னு தெரியாது. அது ஒரு வித்தியாசமான கூட்டம், எந்த தீவுலேருந்து வந்தாங்கன்னு தெரியல. அதனால் அந்த கூட்டம் விஜய்க்கு ஓட்டு போடும். அதை தாண்டி ஓரளவுக்கு இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறவங்க, பயப்படுறவங்க, நல்ல ஆட்சி வேணும், தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள், ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள்னு இந்த தரப்பு வாக்குகள் அனைத்தையும் அவர் இழந்து விட்டார். அப்படிங்கிறது தான் நேற்றைய சன்னிஸ் விவாதத்திலையும் சரி, நேற்று தாவேகா மேடையில் ஆதவ அர்ஜுனாவை தாவேகாக்காரரே விஜய் ரசிகரே மிரட்டியிருக்காருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த கட்சியினுடைய நிலை என்ன, அந்த கட்சியின் தலைவர்களுடைய கண்ணியம் மாண்பு எங்கே இருக்குது. கட்சி ரசிகர்களே பார்த்து பயப்படுகிற மிரட்டுகிற அளவுக்கு அந்த கட்சியினுடைய தரம் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாமே ஆதாரபூர்வமாக ப்ரூவாக இருக்குது, வீடியோக்களாகவும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.